தேனி, திண்டுக்கல், விருதுநகர், நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் உட்பட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலிலும் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தேனி, திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, சேலம் ஆகிய 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் 12ஆம் தேதி வரை கனமழை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்த நிலையில் பொய்யாமணி பகுதியில் 100 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. மழைநீரை வடிய வைக்க கால்வாய்களை சீரமைத்து தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூட்டுறவு சங்கத்தில் கடனை வாங்கி நாங்கள் எல்லாம் விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். விவசாயம் பண்ணி இப்படி முழுசி இப்படி எல்லாம் வீணாக போயிட்டு இருக்கு. நாங்கள் இன்சூரன்ஸை கட்டினாலும் இன்சூரன்ஸ் பணமும் எங்களுக்கு வர்றதில்லை. இன்சூரன்ஸ் பணம் வருஷம் கட்டியிருக்கோம், எந்த இன்சூரன்ஸ் பணமும் வர்றதில்லை. நாங்கள் விவசாயிகள் இப்போ பொண்டாட்டி பிள்ளை தாலி பாசையை வச்சு இப்படி விவசாயம் பண்ணி இப்படி வீணாக போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? இதுக்கு அரசாங்கம் ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் எங்களுக்கு வடு வாய்க்காலை வெட்டவே இல்லை. நீங்கள் தான் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.